Hi friends, in the video la நம்ம isosters பத்தி பார்க்க போறோம். இதுதான் வந்து definition of isosters. என்னது? They are the molecule which have same number of atoms and electrons along with similar shape and similar size. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு molecule அதாவது ஒரு ரெண்டு molecule வந்து isosters அப்படி நீங்க சொல்றப்ப they should have அந்த ரெண்டு molecule எதை பத்தி நீங்க பேசுறீங்களோ they should have the same number of atoms electrons along with similar shape and size. இந்த மூணு கிரைட்டீரியாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா தான் அந்த ரெண்டு மாலிக்யூலை வந்து நீங்க ஐசோஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து ஹைட்ரஜன் 1 and ஹைட்ரஜன் 2 வந்து நீங்க ஐசோடோப்ஸ்னு எப்ப சொல்வீங்க? have the same atomic number but different mass number na neenga isotopes nu solveenga. Ipa condition for isotopes na same atomic number but different mass number. So is a condition for defining two elements as isotopes. அந்த மாதிரி ரெண்டு மாலிக்யூலை எப்ப ஐசோஸ்டர்ஸ் சொல்லுவீங்கன்னா they should have same number of atoms and electrons along with similar shape and size. இதான் கண்டிஷன். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு இது ரெண்டும் ஐசோஸ்டர்ஸ். ஸோ ஒரு கண்டிஷனா சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கார்பன் டை ஆக்சைடுல நைட்ரஸ் ஆக்சைடுல கார்பன் டை ஆக்சைடுல எவ்வளவு ஆட்டம்? ஒரு கார்பன் ரெண்டு ஆக்சிஜன், ஸோ 3. இங்க ரெண்டு நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், இதுலயும் 3. நெக்ஸ்ட் இஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கார்பன்ல வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆக்சிஜன்ல 8, நைட்ரஜன்ல 7. ஸோ ஒரு கார்பன் ரெண்டு ஆக்சிஜன், ஸோ 6 plus 8 plus 8 which is equal to 22. இங்க ரெண்டு நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், ஸோ 7 plus 7 plus 8. ஸோ இங்க 7 2s are 14, 14 plus 8 is 22. நெக்ஸ்ட் சிமிலர் ஷேப் பார்க்கலாம். கார்பன் வந்து லீனியர், carbon dioxide is linear in shape. Nitrous oxide is also linear in shape. உண்மையா சொன்னா நைட்ரஸ் ஆக்சைடு வந்து 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் மூணுமே லீனியர், அதனால நோ ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் த ஷேப். சைஸ் பாத்தீங்கன்னா மூணுமே வந்து பிலாங்ஸ் டு த செகண்ட் பீரியட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். இப்போ மூணுமே அப்ராக்சிமேட்டா ஒரு சேம் சைஸா தான் இருக்கும். ஸோ இந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேம், ஷேப் இஸ் ஆல்சோ சேம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் ஐசோஸ்டர்ஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் அபவுட் ஐசோஸ்டர்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோஸ்டர்ஸ் வந்து மீத்தேன் அண்ட் அமோனியம் அயான். ஸோ இது கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கார்பன் 1 4 ஹைட்ரஜன், ஸோ 5. இங்க நைட்ரஜன் 1 ஹைட்ரஜன் 4, ஸோ இங்க 5. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கார்பன்ல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்? 6 இருக்கும். 4 hydrogens, ஒரு ஹைட்ரஜன்லயும் 1 electron இருக்கும். So 6 plus 4 is 10.
nitrogen வந்து 7 electrons plus hydrogen only 1 electron, so totally 4. But the positively charged இருக்கிறங்காட்டி உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா nitrogenல is deficient of 1 electron, so நீங்க -1 பண்ணணும். அப்ப which is equal to 10. ஓகேங்களா? Next, third, shape. Methane is tetrahedral. As well as ammonia is also tetrahedral. Sorry, நான் வந்து அம்மோனியான்னு சொல்லிட்டேன். நான் அம்மோனியம் அயான் தான் மென்ஷன் பண்ணேன். அம்மோனியம் அயான் is also tetrahedral. So all the conditions are satisfied. அப்ப methane and ammonium ion are isosters. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. இது காம்ப்ளிகேட்டடே இல்லை. இட் இஸ் வெரி ஈஸி. 3 கண்டிஷன் செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேமா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமா, அண்ட் ஷேப். இது 3 சேம் இருந்துச்சுன்னா தே ஆர் ஐசோஸ்டர்ஸ். த மாலிக்யூல்ஸ் ஆர் ஐசோஸ்டர்ஸ். அவ்வளோதான். இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறப்ப த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும் இல்லை, த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி காம்பவுண்ட். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சா போதும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் ஐசோஸ்டர்ஸ். இன்னொரு வீடியோவில் ஐசோடயஃபர்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸில் வீடியோஸ் போடணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.